நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் நாகபூஷணி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை மல்வத்து, அஸ்கிரி மகாநாயக்கர்கள் மற்றும் கொழும்பு மறை மாவட்ட பேராயரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜெனீவா யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்புகள் சுவிட்சர்லாந்து தூதரகத்திற்கு மகஜர்களை சமர்ப்பித்துள்ளன. மேலும் 475 கொரோனா நோயாளர்கள் குணமடைந்துள்ளார்கள். 2 அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மியன்மாரின் ஆங் சாங் சூகி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மகாநாயக்கர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சட்ட விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஹரிகுப்த ரோஹனதீர இந்த அறிக்கையை மகாநாயக்க தேரர்களிடம் இன்று கையளித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகியிடமும் கையளிக்கப்பட்டதாக திரு ரோஹனதீர தெரிவித்தார். மனித உரிமைகள் பேரவையில் ராணுவ தளபதிக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்புகள் கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதுவராலயத்தில் இன்று மகஜர்களை கையளித்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்பாக இந்த அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதேவேளை இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் முன்னெடுக்கும் பாரபட்சமான வேலைத்திட்டங்களை நிராகரிப்பதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 475 கொரோனா நோயாளர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். இதன் மூலம் இலங்கையில் இதுவரை குணமடைந்த மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 79,422 வரை அதிகரித்துள்ளது. இதுவரை 471 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. 3,349 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உலகளாவிய ரீதியில் 11,47,38,582 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக கூடுதலான கொரோனா நோயாளர்கள் அமெரிக்காவில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை 2,92,55,344 ஆகும். இந்தியாவில் 1,11,12,841 கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். பிரேசிலில் 1,50,00,000 அதிகமான கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய அமைச்சின் செயலாளராக MPR புஷ்பகுமார நியமிக்கப்பட்டுள்ளார். பத்திக், கைத்தறி புடவை மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி ராஜாங்க அமைச்சின் செயலாளராக PLAJ தர்மகீர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதியின் செயலாளர் TB ஜெயசுந்தரவிடமிருந்து இவர்கள் நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாடுபூராகவும் உள்ள பரீட்சை மத்திய நிலையங்களில் வெற்றிகரமான முறையில் இன்று சாதாரண தர பரீட்சை இடம்பெற்றதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். விசேடமாக அமைக்கப்பட்டுள்ள பரீட்சை மத்திய நிலையங்களில் கொரோனா தொற்றுக்குள்ளான 38 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்ததாகவும் இதுபற்றி அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் அமைச்சர் கூறினார். திருகோணமலை மாவட்டத்தின் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய அமுலாகும் கிராமத்துடனான கலந்துரையாடல் என்ற வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கிராமத்துடனான கலந்துரையாடல் என்ற வேலைத்திட்டத்தின் 12வது கட்டம் கோமரங்கடவல கியூலே கடவல பகுதியில் இடம்பெற்றது. கோமரங்கடவல கிராமிய வைத்தியசாலை, தம்பலகாமம் வைத்தியசாலை உட்பட பல்வேறு வைத்தியசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றன. வைத்தியசாலைகளில் நிலவும் ஆளுமை பற்றாக்குறைகளும் நிவர்த்தி செய்யப்பட இருக்கின்றன. பதவிய ஸ்ரீபுர பிரதேசத்தில் குருதிமாற்று சிகிச்சை நிலையம் ஒன்றும் அமைக்கப்பட இருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீடுகளில் இளைஞர்களுக்கான நிதி ஒதுக்கீடு 6% 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இளைஞர் பாராளுமன்றத்தின் 5வது அமர்வின் 1வது கூட்டத்தொடரில் அமைச்சர் உரையாற்றினார். நவீன முறைக்கேற்ப இளைஞர் சமூகத்தை உருவாக்குவது அவசியமாகும். இளைஞர்களின் உரிமைகளுக்காக தாம் என்றும் முன்னிற்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கூறினார்.
பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சாந்தி பூஜையின் போது கொல்லப்பட்ட சிறுமி தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாயாரும் பூஜையை செய்த பெண்ணும் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். தெல்கொட மீகஹவத்த பிரதேசத்தில் வைத்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் இந்த சிறுமி உயிரிழந்துள்ளார். சிறுமியின் சடலம் மரண விசாரணைக்காக ராகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு களுத்துறை மாவட்டத்தின் ரப்பர் மற்றும் தேயிலை தோட்டங்களுக்கு அமைய கிராமங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். போதிய அளவிலான வசதிகள் இல்லாமையினால் தாம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். மியான்மரின் ஆங் சாங் சூகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அங்கு இடம்பெற்ற ராணுவ புரட்சியின் பின்னர் அவர் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரது உடல்நிலை சிறந்த முறையில் காணப்படுவதாகவும் நீதிமன்றத்தில் அவர் சார்பாக சட்டத்தரணிகளை ஆஜராக அனுமதி வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆங் சாங் சூகிக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக மியான்மர் ராணுவம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. CIB புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியலுக்கும் பெறுமதியான பரிசு. எமக்கான இடத்தில் எமது தெரிவு CIB. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மேரிகம முதல் பொதுகர வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகளை கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நிர்மாணத்துறை நிறுவனம் ஒன்று தாமதப்படுத்தியதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். போதிய அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த நிறுவனம் அதன் பணிகளை உரிய முறையில் நிறைவேற்றவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதிவேக நெடுஞ்சாலை அமைந்திருக்கும் பிரதேசத்திற்கான விஜயத்தின் பின்னர் அமைச்சர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். நிர்மாணப் பணிகளை துரிதமாக முன்னெடுக்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாகவும் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் CIB புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியலுக்கும் பெறுமதியான பரிசு. எமக்கான இடத்தில் எமது தெரிவு CIB. விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் எந்த வீரருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் மேற்கிந்திய தீவுகளில் தரையிறங்கியதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் பின்னர் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட T20 கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் முதலாவது போட்டி எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டின் மூலதன சந்தையில் சிறந்த திருத்தங்கள் ஏற்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. நாட்டின் அரச தொழில் முயற்சித் துறையில் சிறந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தின் காணிகளின் பெறுமதியும் பாரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்று உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹாப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியிலும் நாட்டின் பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய முடிந்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்களுக்கு அரசாங்கம் உயர்ந்தபட்ச சலுகைகளை வழங்கி அவர்களை கவர்ந்தெழுக்க தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் கூறினார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தற்சமயம் சீரான காலநிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு சபரகமுவ, மத்திய ஓவா மாகாணங்களில் நாளை காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை நிலவும் என்று திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை மல்வத்து, அஸ்கிரி மகாநாயக்கர்கள் மற்றும் கொழும்பு மறை மாவட்ட பேராயரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜெனீவா யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்புகள் சுவிட்சர்லாந்து தூதரகத்திற்கு மகஜர்களை சமர்ப்பித்துள்ளன. மேலும் 475 கொரோனா நோயாளர்கள் குணமடைந்துள்ளார்கள். 2 அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மியன்மாரின் ஆங் சாங் சூ கி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.